Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல கரண்ட் கன்சப்ஷனை எப்படி வந்து பாதியா குறைக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய கரண்ட் பில்லை பாதியா எப்படி குறைக்கலாம்ன்றது பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை நீங்க மிஸ் பண்ணாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரண்ட் கன்சப்ஷன் கம்மி பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணோன்னே இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு நீங்கள் வந்து ரீடிங் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறது. அதே மாதிரி நாளைக்கு அதே டைமுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாள் எவ்வளோ கன்சப்ஷன் பண்ணியிருக்கீங்கன்றது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு ஒரு 20 யூனிட் 25 யூனிட் அது மாதிரி எவ்வளோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கன்சப்ஷன் வந்து குறைஞ்சிருக்குன்றதை நீங்களே கண்டிப்பாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டிப் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பழைய டியூப் லைட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எல்இடி லைட்ஸாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்இடி லைட்ஸாக மாற்றுறனால பாதி அளவுக்கு கரண்ட் கன்சப்ஷன் வந்து குறைவாகும். பழைய டியூப் லைட்ஸ்லாம் வந்து 40 வாட்ஸ் கிட்ட பல்ப் இது வந்து 18 வாட்ஸ் தான். உங்களுக்கு 18 வாட்ஸ்க்கே நல்லா வெளிச்சமாக இருக்கும். நம்பர் ஆஃப் பல்ப்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஹாலுக்கு 2 லைட் போட்டுக்கலாம். அதப்போ வந்து நீங்கள் எந்த சைடு இருக்கீங்களோ அந்த சைடில் இருக்க லைட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி இருக்க 0 வாட்ஸ் பல்ப் இது வந்து நம்ம நைட் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பல்புக்கு வந்து ஆர்டினரி பல்புக்கு 10 வாட்ஸ் வந்து கன்சப்ஷன். இது நார்மலாக எல்இடிக்கு வந்து உங்களுக்கு 2 to 3 வாட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கன்சப்ஷன் இருக்கும். ஸோ இது டெய்லியுமே கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுற இந்த எல்இடி சின்ன பல்பை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். எல்இடி பல்பாக மாற்றுறனால உங்களுக்கு நிறைய கன்சப்ஷன் வந்து கம்மி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பழைய டிவி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அப்டேட்டடாக சப்போஸ் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் எல்இடி டிவியாக மாற்றிக்கலாம். எல்இடி டிவிஸ் வந்து உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷனை கம்மி பண்ணுது. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எங்ககிட்ட இந்த டிவி தான் இருக்குது அப்படின்னா சைடில் இருக்க டஸ்ட்டை மோஸ்ட்லி தொடச்சி வச்சுருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. எல்லா சைடும் டிவிக்கு சைடில் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம யூஸ் பண்ணுற சிம்னி ஆர்ஓ சிஸ்டம் இதெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவையான விஷயங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கரண்ட் கன்சப்ஷனை கம்மி பண்ணலான்னா அதில் நம்ம யூஸ் பண்ணுற லைட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்கள் லைட் போடாதீங்க. அதில் இருக்க லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லைட் உங்களுக்கு. ஸோ லைட் வந்து யூஸ் பண்ணாமல் அதில் இருக்க சிஸ்டம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்தது உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது லீக்கேஜ் ஆன பைப்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணிடணும். ஏன்னா அதனால வாட்டர் வந்து நம்மளுக்கு லீக் ஆகுது. வாட்டர் வேஸ்ட் மட்டும் இல்லாமல் அதனால தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நம்ம மேலே தண்ணி ஏற்றுறதுக்கு போரு மோட்டர் இதெல்லாமும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால நம்மளுக்கு கரண்ட் பில்லுமே அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற இந்த கிரைண்டர் மிக்சி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறப்ப நம்மளுக்கு நிறைய அளவுக்கு வந்து கன்சப்ஷன் வந்து கம்மியாகும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஃப்ளக்ஸை வந்து அந்த ஃப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இதனால ஓரளவுக்கு நம்ம கன்சப்ஷனை கம்மி பண்ண முடியும். என்ன ரீசன்னா நம்ம மிக்ஸி வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு பின்னாடி ஆஃப் பண்ணாமல் மறந்துடுவோம். கிரைண்டரை ஆஃப் பண்ணுவோம். இங்கே மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவோம். பின்னாடி ஆஃப் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதனால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பின்னாடி இருக்க ஃப்ளக் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் யூனிட் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இப்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். நார்மலாகவே இண்டிகேட்டர் வச்சுருப்போம். அந்த ரெட் கலரில் ஒரு லைட் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால ஒரு 24 ஹவர்ஸும் அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அதனால ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் கன்சப்ஷன் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு 30 days 60 daysனு கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கன்சப்ஷன் வந்து அதில் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த இண்டிகேட்டர் ரெட் கலர் இண்டிகேட்டர் அந்த லைட் இருந்துச்சுன்னா அதை மாற்றிட்டு இந்த மாதிரி டம்மி ஸ்விட்சாக நீங்கள் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ணுறப்ப நம்ம மொபைல்லேருந்து சார்ஜர்லேருந்து எடுத்துருவோம். ஆனாலும் இந்த ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ண மாட்டோம். மறக்காமல் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்படி ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் மறந்து போகிறீங்க அடிக்கடி அப்படின்னா மொபைல்லேருந்து எடுத்தோன்னே அந்த சார்ஜரையும் கழட்டி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் மெயினாக ஈஸியாக வந்து கரண்ட் கன்சப்ஷனை குறைக்க முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உள்ளார நிறைய திங்ஸ் வைக்காதீங்க. அடைச்சி வச்ச மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் எல்லாத்தையும் ஃபுல்லாக அடைச்சி வச்சோம்னா உள்ளார வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் உங்களுக்கு நிறைய ஹீட் ஆகி அதை கூல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நிறைய கன்சப்ஷன் ஆகும் கரண்ட் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் மூலியமாக. ஸோ ரொம்ப டைட்டாக பேக் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருக்க திங்ஸை. ஃப்ரிட்ஜுக்குள்ளார ஓரளவுக்கு மட்டும் ஒரு 70% மட்டும் ஃபுல் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் ஃப்ரிட்ஜோ 5 ஸ்டார் ரேட்டட் டிவியோ 5 ஸ்டார் ரேட்டட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும். அடுத்தது ஃப்ரிட்ஜை எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு அரை அடியாவது
அட்லீஸ்ட் வந்து ஒரு 1/4 அடியாவது சைடில் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் 2 சைடு, பேக் சைடு எல்லா சைடுமே கொஞ்சம் கேப் இருக்கணும். ஒரு 5 இன்ச்சஸ் கேப் இருக்கணும் உங்களுக்கு செவருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவில். அந்த மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் சுற்றி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஹீட்டிங் தன்மை வந்து அதிகமாகாது. அதனால உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு மேலே வெயிட் அதிகமாக வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கலராக யூஸ் பண்ணாமல் ஒயிட் தனியாக நம்ம போடுறது பெட்டர். ஆனால் ஃபுல் லோடு போட்டு நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். அதாவது பாதி துணி மட்டும் போட்டு ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சும்மா ஒரு 10 துணிக்காக திரும்பியும் வாஷிங் மிஷின் போடுறது, இது மாதிரி இல்லாமல் கரெக்டாக வாஷிங் மிஷின் போடுறதுக்கு நம்ம ஒரு சைக்கிள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபுல் துணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷிங் மிஷினை போடுறதுனால அடிக்கடி நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாட் வாட்டர் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக ஆகும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மத்தியான நேரத்தில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர தண்ணியே சூடாக வரும் கொஞ்சம். ஸோ உங்களுக்கு அழுக்கு போகிறது கொஞ்சம் நல்லா அழுக்கு போகும். ஸோ நீங்கள் இந்த ஹாட் வாட்டர் ஆப்ஷனை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏசியோட அவுட்டர் யூனிட் ஏசியோட அவுட்டர் யூனிட் வந்து நம்ம அதை பற்றி நிறையா கண்டுக்கிறதே கிடையாது. ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணி விடுறது பெட்டர். இதை க்ளீன் பண்ணுறனால உங்களுக்கு வந்து கரண்ட் கன்சப்ஷன் வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏசி யூஸ் பண்ணுறப்போ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவனிக்கணும். மெயினாக ஒரு 22 டிகிரி அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு லெவல். இந்த லெவலுக்கு அதிகமாக நீங்கள் வந்து அதாவது 23, 24 இந்த செட்டப் பண்ணுறப்போ டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ஏசியில் செட்டப் பண்ணுறப்போ உங்களுக்கு போக போக கரண்ட் வந்து கன்சப்ஷன் கம்மியாகும். இதே 22க்கு கீழே அதாவது 20, 18, 16 இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் கன்சப்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ மினிமம் 22 மட்டும்தான் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணணும். 22க்கு கம்மியாக நீங்கள் ஏசியில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி காப்பர் காயில்ஸ் இருக்க மாதிரியே நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதனால் உங்களுக்கு வந்து கரண்ட் கன்சப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏசி யூஸ் பண்ணுறப்ப அந்த ரூமை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் வந்து ரொட்டேட் பண்ண விட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு வந்து அந்த ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு சில்னஸாக இருக்கும். ஏசி யூஸ் பண்ணுற ரூம்ஸ்லேருந்து காற்று வெளியில் போகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. வாட்டர் ஹீட்டர்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமாக நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து கன்சப்ஷன் ஆகிறது. அதனால இதில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சுடு தண்ணியை விட வார்ம் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். இதனால வந்து நம்மளுடைய கரண்ட் கன்சப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக இப்போ கேஸ் ஹீட்டர்ஸ்லாம் கூட வந்துருச்சு. நீங்கள் வேணும்னா நீங்கள் கேஸ் ஹீட்டராக கூட நீங்கள் மாற்றி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினாக நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிகமாகிறதுக்கு இந்த விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அதிகமாகிறதுக்கு ரீசன். எலக்ட்ரிக் கெட்டிலில் உங்களுக்கு நிறைய கரண்ட் கன்சப்ஷன் ஆகும். மாடர்ன் வீடியோ கேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் பதிலாக டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறது, அயன் பாக்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது, பிரெட் டோஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் பிளாஸ்மா டிவிஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கரண்ட் பில் அதிகமாகும். ஸோ இதோட யூசேஜை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். குழந்தைங்கள வீடியோ கேம்ஸ், டெஸ்க்டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட வெளியில் போய் விளையாட வச்சோன்னாவே நம்மளுக்கு போதும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணிடலாம். எலக்ட்ரிக் கெட்டில் பதிலாக நீங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெட்டர். அயன் பாக்ஸ் வந்து என்ன கன்சப்ஷன் ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அயன் பாக்ஸ்னால நம்மளுக்கு கன்சப்ஷன் வந்து அதிகமாகும். நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போயிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து நம்ம யூஸ் பண்ணாவே போதும். நம்மளுடைய கரண்ட் பில்லை பாதியாக குறைச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஜன்னல் பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதாவது வெளிச்சம் வரத்துக்கு மட்டும் இல்லை, காற்று வரத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ பார்த்து எந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த ஜன்னலை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஃபேனையும் ஜன்னலையும் மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணணும். ஃபேன் போட்டு விட்டு எந்நேரமும் ஃபேன் ஓடிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு சூடு வந்து அதிகமாகும். ஸோ ஃபேன் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்கிறனால நம்மளுக்கு அந்த ரூமில் இருக்க அந்த ஹாட் ஏர் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கூல் ஏர் வரும். ஸோ இது மாதிரி நம்ம தடுக்கிறதுக்கு கரெக்டாக நம்ம வந்து ஃபேனையும் விண்டோஸையும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணணும். அடுத்தது ஃபேன்லேயே இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது கரண்ட் வந்து சார்ஜ் கம்மியாகிற மாதிரி இருக்க ஃபேன்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஆப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது டிஎன்இபி டேரிஃப் கால்குலேட்டர் அப்படின்றது. இது நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய கரண்ட் கால்குலேட் பண்ணுறது. அதாவது எவ்வளோ யூனிட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறனால உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு ரீடிங்ஸ் வந்துச்சுன்னா எவ்வளோ நீங்கள் பே பண்ணுன்றது வரும். அதாவது நம்மளுக்கு இப்போ இருக்க சிஸ்டமில் 100 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜஸே கிடையாது, 0 ருபீஸ் தான் ஆகுது.
இதே நீங்கள் வந்து 101 யூனிட் யூஸ் பண்ணால் கூட ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ஆகுது இல்லையா, அந்த ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட உங்களுக்கு சார்ஜஸ் வந்து எவ்வளோன்னா 21.50, அதாவது 20 ருபீஸ் நார்மலாக நீங்கள் பே பண்ண வேண்டியது. அந்த சார்ஜுக்கு கீழே ஒரு ஐன்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஐ பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த ஐ பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ 200 யூனிட்ஸ் ஆகுதுன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 20 ருபீஸ், 100 யூனிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ, 101லேருந்து 200க்கு வந்து 1.50 ஒரு யூனிட்டுக்கு. இது மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல 500 கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு சேர்த்து 500 யூனிட் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1130 ரூபா, 1130 ருபீஸ் தான் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதே 501 யூனிட் யூஸ் பண்ணால் கூட போதும், ஒரே ஒரு யூனிட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள், 1786, அதாவது 650 ருபீஸ் அதிகமாகுது. ஸோ உங்களுக்கு எல்லா காஸ்ட்டுமே டிஃபர் ஆகும். இதோட டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு டேரிஃப் ஃபுல்லாகவே டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ உங்களுடைய கரண்ட் கன்சப்ஷனை பார்த்து யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட பில்லை வந்து கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நீங்கள் பே பண்ணுறனால, ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுறனால உங்களுக்கு 1% கிட்ட வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.